இந்த அம்சி டெல்ஷிகாவின் மரணம் மர்மமாக இருக்கின்றது. இந்த ஆசிரியர் சங்க தலைவர் ஜோசப் ஸ்டாலினுக்கு பெற்றோர் அறிவித்தமையும் அந்த பிள்ளை எழுதியதென்று கூறப்படுகின்ற கடிதமும் இன்னும் எனக்கு வந்து சேரவில்லை, பார்க்கவும் முடியவில்லை. இது எவ்வாறு இருந்த போதும் இப்படியான கொலைகள் பெண் பிள்ளைகள், இளம் பிள்ளைகளிடம் நடந்திருக்கின்றது. ஆனால் ஆத்திரம் கண்ணை மறைக்கும். ஆனால் இந்த பிள்ளைக்கு மூக்காலும் காதாலும் ரத்தம் வந்ததன் காரணம் என்ன? காதலன் நடித்திருப்பானா? அந்த காதலன் கதை என்று இதுவரை இன்னும் ஒன்றும் வரவில்லை. அந்த பாடசாலை ஆசிரியர்களும் மாணவர்களும் மன உளைச்சலில் இருப்பது என்பதனால் இதற்குள் மேலிடம் ஆசிரிய கூட்டத்தினுள் தான் தவறு இருப்பதாக தெரிகின்றது. இருந்தும் இவ்வாறான செயல்கள் வித்யா தொடக்கம், கரிஷ்ணவி, கல்வியங்காடு ஒரு வீட்டு வேலைக்கார பெண், வேதநாயகம் சால்ஸ் கடைசியாக சொன்னது, ஆயிஷா என்று ஒரு 6 வயது பிள்ளை, முஸ்லீம் பிள்ளை கோழியிறைச்சி வேண்ட போனது, ரிச்சார்ட் பதியுதீன் முகமது மாரியில் இருக்கும்போது அவர் வீட்டில் ஒரு பெண் பிள்ளை சுவரில் எழுதிச்சு, அப்புறம் எல்லாம் பண்ண பற்ற வச்சது, பிறகு கடைக்கு போச்சது. அந்த இதுகளெல்லாம் சிந்திக்க வேண்டிய விடயங்கள். ஆத்திரத்தில் உண்ட திடீரென்று செய்கிறது தான். அதுக்கு அந்த பிள்ளை லாம்பண்ணை ஊற்றி பற்றிச்சா அல்லது பற்ற வச்சதா, இதெல்லாம் இந்த மருத்துவ அறிக்கைன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறதை நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மருத்துவருக்கு நல்ல பணம் போனால் எல்லாம் மாற்றி எழுதுவார். ஆகவே இந்த அனுராகுமார திசாநாயக்காவின் அரசு நல்லபடியாக போய்கொண்டிருக்கின்றது. இந்த அவருடைய கட்சிக்குள்ளேயே 3-4 கட்சிகள் உருவெடுத்திருக்கின்ற வேளையிலே அவர் இம்முறை உள்ளூராட்சி தேர்தலில் கொஞ்சம் குறைவான இடங்களை இழந்திருக்கின்றார். இதுக்குள்ளே இவரின் பெயரை கெடுப்பதற்காக இவரின் சகாக்களுக்குள் 3-4 கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் ஒரே கட்சியாக ஆரம்பிக்கப்பட்டு அது 3-4 கட்சிகளாக என்று இருக்கின்ற வேளையிலே வாய்தடு மாற்றம் என்ன வாய்தடு மாற்றம்? மனமுடைந்து போகும்படி அந்த பெண் பிள்ளைக்கு என்ன நடந்தது? சரி, தாய் தகப்பன் தான் காதை பொத்தி அடித்தார்கள் என்றால் அவர்கள் அந்த ரிஸ்வானா மூதூரில் சொன்ன இறைவன் பார்த்து கொள்வார்ன்ட்டு பேசாமல் போகலாம். அவர்கள் கவலைப்படுவதும் வேதனைப்படுவதும் சிந்திக்க வேண்டியதாக இருக்கு. இலக்கான விஷயங்கள் இருக்கின்றது. இப்படி இந்த அனுராகுமார திசாநாயக்கா கவர்மெண்ட்டை கெடுத்து அவருக்கு தலையீடு ஏற்படுத்தும் விதத்தில் பல சூழ்ச்சிகள் நடக்கின்றன. இது எந்த வகையில் இதை அறிந்து கொள்வது என்பது புரியாமல் இருக்கின்றது. அந்த கடிதத்தை அந்த பிள்ளை படித்த கொப்பிகள் எழுதிய எழுத்துக்களுடன் ஒப்பிட்டு பார்த்து அதை ஹேண்ட் ரைட்டிங் செக்கிங் செய்து அந்த கடிதம் அந்த பிள்ளையால் தான் எழுதப்பட்டதா என்பதை அறிந்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது எங்கேயோ பெரிய விஷயம். இப்படி இந்த பெண் பிள்ளைகளுக்கு எனக்கும் ஒரு பெண் மகளாகவும் மருமகளாகவும் இருக்கின்றார். எனக்கு பயமாக இருக்கின்றது. இதுக்கு எந்தவித மருத்துவ அறிக்கையோ எதுவுமோ தேவைப்படாது. ஒட்டுமொத்தமாக இந்த கழனி கங்கை கரையிலே கூட ஒரு சிங்கள 6 வயது பெண் குழந்தை, அதைப் போல இன்னும் ஒரு பெண் சிங்கள குழந்தைகளும் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டு மரணித்த சம்பவங்கள் இருக்கின்றன. மறைமுகமாக பல சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன, நடந்தன. ஆகவே இந்த பெண் குழந்தைகள் துஷ்பிரயோகம், ஆண் குழந்தைகளின் துஷ்பிரயோகத்திற்கே நான் முதல் உற்று நோக்கி பார்க்கின்றேன். நாங்கள் வளர்ந்தோர்கள், நம்மை நாம் எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ளலாம். இளம் சிறார்களை
கெடுப்பதும் அவர்களை தவறான வழியில் இழுத்துச் செல்வதையும் நினைக்கும்போது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கின்றது. ஆகவே இதை தீர வர சிந்தித்து இதை அவசரமாக வட்டமேசை கூடி அதற்குரிய உயர் அதிகாரிகளும் உயர் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வயதானவர்களும் மனிதாபிமானம் உள்ளவர்களும் இதை கலந்தாலோசித்து இதன் பிரதியீட்டினை கண்டுபிடிக்குமாறு தயவுடன் வேண்டிக் கொள்கின்றேன். இது சும்மா விடக்கூடியதில்லை. இது இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பெண் பிள்ளைகளுக்கு படுமோசமாக, அதுவும் இளம் பெண் பிள்ளைகள். எனக்கு கணக்க விளங்குகின்றது. ஆசிரியர் மேலிடத்தில் இருந்துதான் இது நடந்ததாக எனக்கு புரிகின்றது. நான் சொல்வதில் தவறு இருந்தால் நான் மன்னிப்பை முன்னேற்கனவே கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இதை சரியான முறையில் உடனடியாக கண்டுபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த மூக்காலும் காதாலும் சத்தம் வந்ததன் காரணம் என்ன? அந்த பேரனோ பெரியவரோ வந்து பாடசாலையில் அந்த பிள்ளையை கவனியுங்கள் என்று சொன்னதாக அந்த அரசியல்வாதி தான் குறிப்பிட்டிருக்கின்றார். இது என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும். இது தமிழினத்தில் மட்டுமல்ல, தமிழர்களில் மட்டுமல்ல, சிங்களவர்களில் மட்டுமல்ல, முஸ்லீம்களில் மட்டுமல்ல, சகல மத மொழி பேசும் பிள்ளைகளிலும் நடக்கின்றது. நாம் எல்லாம் ஒரு இனம். இதற்கு சரியான முடிவு எடுக்க வேண்டும். நான் இதற்கு இறைவனிடம் சரியான முறையில் மனம் நொந்து வேதனைப்பட்டு விண்ணப்பித்திருக்கின்றேன். ஆகவே இதற்குரிய உண்மைகள் கண்டறியப்படாத பட்சத்தில் தகுந்த தண்டனை எம்பெருமான் சிவபெருமானால் வழங்கப்படும் என்பதை கூறி இத்துடன் எனது உரையை நிறுத்துகின்றேன். நன்றி, வணக்கம்.